இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே எஜுகேஷனல் அண்ட் சேஃப்டி அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் நீங்கள் என்ன பண்ணாலுமே அது எல்லாத்தையுமே வந்து மற்றவங்களால் பார்க்க முடியும். உங்களுடைய ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், அப்புறம் வாட்ஸ்அப்ன்ட்டு எதை யூஸ் பண்ணாலும் சரி எல்லாத்தையுமே வந்து அவங்களால லைவாக பார்க்க முடியும். ஈவன் உங்களுடைய கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா கூட அதையும் வந்து அவங்களால லைவாக பார்க்க முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரி உங்களுடைய மொபைலில் பண்ணியிருந்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாமல் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி ட்ரிக்கை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ், ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த ட்ரிக்கு தெரியவே இல்லை அப்படின்னீங்கன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய ஃபோனில் யூஸ் பண்ணுறதெல்லாம் எப்படி உங்களுக்கே தெரியாமல் மற்றவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்ட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா ஒரு ஆப்போடைய லிங்க். ஸோ அந்த ஆப்பை வந்து அவங்களுடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் இன்ஸ்டால் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜில் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இதே சேம் ஆப்பை வந்து உங்களுடைய ஃபோன்லேயும் வந்து இன்ஸ்டால் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து சில பெர்மிஷன் எல்லாமே கேட்கும். அந்த பெர்மிஷன் எல்லாத்தையுமே வந்து அலோவ் பண்ணி உங்களுடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா லோக்கல் கேஸ்ட்டுன்ட்டு வந்து ஷோ ஆகும் ஓப்பனிங்லேயே. ஸோ இந்த லோக்கல் கேஸ்ட் மேலே கிளிக் பண்ணோன்னா டிடெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் கேஸ்ட் கோட்னு ஒன்று இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன். ஸோ தேர்ட் வந்து கியூஆர் கோட்னு இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா அந்த டிவைஸ் வந்து ஈஸியாக வந்து ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா அந்த டிவைஸ் வந்து ஷோ ஆகிடும். சப்போஸ் அவங்க லாங்கில் இருக்காங்கன்னா லோக்கல் கேஸ்ட் கோடுன்றதை யூஸ் பண்ணோன்னா வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ என் பக்கத்தில் இருக்கிற ஃபோனில் இருக்கிறத யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து என் ஃபோனில் நான் பார்க்கணுன்னா என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கீழே லோக்கல் கேஸ்ட் கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நம்பர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த நம்பரை வந்து நான் பக்கத்தில் இருக்கிற ஃபோனில் வந்து என்டர் பண்ணால் போதும். அந்த ஃபோனில் என்ன பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து என் ஃபோனில் வந்து ஷோ ஆகும். நான் அதை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்னுடைய லோக்கல் கேஸ்ட் கோடு எடுத்து நான் அவங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஃபோனில் வந்து என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணதும் ஜஸ்ட் அதில் வந்து ஸ்டார்ட் நவுன்னு கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் என்ன பண்ணாலுமே அது எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய மொபைலே வந்து பார்த்துக்க முடியும். அவங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி தான். அந்த ஃபோனில் என்ன பண்ணாலுமே அது எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய ஃபோன்லேயும் வந்து லைவாக நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ என் கையில் இருக்கிற ஃபோனில் இருக்கிறத நான் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து பக்கத்தில் இருக்கிற மொபைலில் பார்க்கணுன்னுட்டா சேம் அதே தான். லோக்கல் கேஸ்ட்டோட இதில் போயிட்டு லோக்கல் கேஸ்ட் கோடுன்ற இடத்துல வந்து ஸோ என் பக்கத்தில் இருக்கு இல்லையா அந்த ஃபோனில் இருக்கிற கோடை எடுத்து என் ஃபோனில் என்டர் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோனில் யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து அந்த ஃபோனில் பார்க்க முடியும். இப்போ நான் லைவாக செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த கோடை வந்து நான் என்னுடைய ஃபோனில் வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோனில் ஷோ ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் இருக்கிற மொபைலில் லைவாக வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு நான் லைவாக செக் பண்ணியும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்னுடைய ஃபோனில் நான் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுமே பக்கத்தில் இருக்கிற ஃபோன்லேயும் வந்து ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலும் அதுவும் வந்து லைவாக வந்து ஷோ ஆகுது. யூடியூப் அப்புறம் வாட்ஸ்அப்ன்ட்டு நீங்கள் எதோ ஓப்பன் பண்ணாலுமே அது எல்லாமே வந்து அப்படியே லைவாக வந்து பக்கத்தில் இருக்கிற மொபைல்லையும் வந்து ஷோ ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணுறேன், இல்லை ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லை டாக்குமெண்ட்ஸ், ஆடியோன்ட்டு ஏதாச்சும் ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணுறோன்னா அது எல்லாத்தையுமே வந்து அப்படியே லைவாக அவங்களுக்கும் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருடைய ஃபோன்லேயும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து மேலே ஷோ ஆகும். பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து உங்களுடைய ஃபோனில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து மற்றவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்றது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதையும் வந்து அவங்க வந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா கீழே அலோன்னு வந்து பெல் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோனில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்றதே தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் ஏதாவது ஷோ ஆனால் தானே இந்த மாதிரி பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, மற்றவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஸோ அதுவே ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அதிலிருந்து நம்ம சேஃபாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் வந்து செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே சர்ச் ஐக்கான் வந்து ஷோ ஆகும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஸ்ன்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற எல்லா ஆப்புமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஆப்ஸ் வந்து நியூவாக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னா அது உடனே
வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நம்ம இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆப் பார்த்தீங்கன்னா பவர் மிரர், இந்த ஆப் தான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இந்த ஆப்பை வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்ன மாதிரி எதுவுமே வந்து பக்கத்தில் இருக்கிறதோ இல்லை வேறு ஆளுங்களுக்கோ வந்து ஷோ ஆகாது. இப்போ நான் அதையும் வந்து லைவாக செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா லைவாக வந்து பக்கத்தில் இருக்கிற ஃபோன்லேயும் வந்து ஷோ ஆகுது. இப்போ இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாத ஆப் வந்து ஏதாவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா அது உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம சொன்ன மாதிரியான உங்களுடைய ஃபோனை வந்து மற்றவங்களால் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.